உங்க எல்லாருக்கும் ஒரு ஓன் பிராண்ட் உருவாக்கணும், நீங்களும் ஒரு கம்பெனில சிஇஓவா இருக்கணும்னு நீங்க திங்க் பண்றீங்களா? அதே மாதிரி நீங்க ட்ராப் ஷிப்பிங் ட்ரை பண்ணிருக்கீங்களா? ட்ராப் ஷிப்பிங்னா என்னன்னு தெரியுமா? அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ட்ராப் ஷிப்பிங் அப்படின்றது வந்து அலி எக்ஸ்பிரஸ், அப்புறம் வந்து வால்மார்ட், அமேசான் இந்த மாதிரியான சைட்ஸ்ல வந்து ஒரு ப்ராடக்ட் எடுத்து நீங்க சேல்ஸ் பண்றது. ஸோ சேல்ஸ் பண்றதுனால உங்களுக்கு ஒரு இன்கம் வரும். இதுதான் ட்ராப் ஷிப்பிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இது சிம்பிளா நீங்க செய்ய போறீங்க அப்படின்னா எல்லாருமே வந்து அலி எக்ஸ்பிரஸ்ல நீங்க எடுத்து ஈபேல வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க. இப்படி பண்றதுனால ரெண்டு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. ஒன்னு வந்து உங்களோட ஓன் மணியை தான் நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும். அதே மாதிரி அந்த ஓன் மணியை போட்டுட்டு நீங்க மணியை ரிட்டர்ன் பேக் பண்றதுக்கு 2 வீக் எடுக்கும் புது அக்கௌண்டா இருந்தா. ரெண்டாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்கௌண்ட் சஸ்பென்ஸ் அப்படின்னா நீங்க எவ்வளவு தான் கரெக்ட் வேல நீங்க லேர்ன் பண்ணிட்டு போனாலும் மேபி உங்களோட அக்கௌண்ட்ஸ் வந்து சஸ்பெண்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இல்லைன்னு யாராலையும் சொல்ல முடியாது. சஸ்பெண்ட் ஆயிடுச்சுன்னா நீங்க திரும்ப ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி தான் நீங்க போகணும். ஸோ இந்த மாதிரியான இஷ்யூஸ் இருக்கு. இதுல இருந்து நீங்க எப்படி வர போறீங்க வெளியில, அதே மாதிரி எப்படி உங்களோட ஓன் பிராண்டை உருவாக்க போறீங்க, இந்த இடத்துல தான் ஃபியூச்சரஸ் பிரைவேட் லிமிடெட் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறாங்க. நாங்க நியூவா அறிமுகப்பட்டிருக்கிறோம் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க அலி எக்ஸ்பிரஸ்ல, வால்மார்ட்ல, அமேசான்ல உள்ள ப்ராடக்ட்டை தான் சேல்ஸ் பண்ண போறீங்க. ஆனா உங்களோட ஓன் பிராண்ட் மூலமா நீங்க உங்களுக்குன்னு ஒரு பிராண்டை உருவாக்கிட்டு அதுல ஒரு வெப்சைட் செஞ்சுட்டு நீங்க அந்த வெப்சைட்ல இருந்து உங்களோட ப்ராடக்ட்ஸை வந்து நீங்க சேல்ஸ் பண்ண போறீங்க. இந்த சேல்ஸ் பண்றது மூலமா உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு உங்களோட அந்த மணி வந்து ஹோல்ட் ஆகாமல் உங்களுக்கு 2 டேஸ்லேயே உங்களோட அக்கௌண்ட்டுக்கு ரீச் ஆயிரும். ஸோ நீங்கள் ப்ராடக்ட்டை வந்து அதே சேம் மெத்தடில் வந்து ஆர்டர் பண்ணிட்டீங்கன்னா அலி எக்ஸ்பிரஸில் உங்களோட கஸ்டமர்ஸ்க்கு வந்து போய் சேர்ந்துடும். இது ஒரு பெனிஃபிட். செகண்ட் பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனிக்கு ஓனர் நீங்கள் தான். ஸோ இந்த ஓனர் நீங்கன்றதுனால உங்களோட அக்கௌண்ட் வந்து சஸ்பெண்ட் ஆகிறதுக்கு சான்சஸே இல்லை. நீங்கள் 100% உங்களோட ஒர்க்கை நீங்கள் கரெக்டாக செஞ்சுட்டு போகலாம். தேர்ட் பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட கஸ்டமர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து பேமெண்ட்டை வந்து போடுவாங்க. அதே மாதிரி ரிவ்யூவை போடுவாங்க. உங்களோட வெப்சைட்டை வந்து ஷேர் பண்ணுவாங்க. ப்ராடக்ட் வந்து சேல் ஆகிட்டு இருக்கும். அதே மாதிரி நீங்கள் மார்க்கெட்டிங் செஞ்சுட்டு இருப்பீங்க. இதனால உங்களோட பிராண்ட் வந்து ரேங்க் ஆகிட்டு இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு வருஷம் 2 வருஷம் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட பிராண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த டைமில் வந்து உங்களுக்கு உங்களோட அப்ளிகேஷனை லான்ச் பண்ணுறது இல்லை இதை இன்னும் முன்னுக்கு எப்படி கொண்டு போகிறதுன்றதை பற்றி நீங்கள் திங்க் பண்ணினீங்க அப்படின்னா 100% உங்களோட பிராண்ட் வந்து ஈபே மாதிரியான ஒரு பிராண்டாக சக்ஸஸாக கொண்டு போக முடியும். நீங்க எதுக்கு இன்னொருத்தர பிராண்டுக்கு கீழே உங்களோட ப்ராடக்ட்டை கொண்டு போய் சேல்ஸ் பண்ணிக்கிட்டு நீங்க அந்த ஏர்னிங் எடுத்துட்டு அப்புறம் உங்களோட அக்கௌண்ட் வந்து பேண்ட் ஆயிடுச்சு, உங்களோட பேமெண்ட் ரிசீவ் ஆகலை அப்படின்ட்டு நீங்க புலம்பிட்டு இருக்கவே தேவையில்லை. கண்டிப்பா இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க உங்களோட வெப்சைட்டை லான்ச் பண்ணி உங்களோட பிராண்டையும் நீங்க இந்த மாதிரி கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. ஃபியூச்சரஸ் பிரைவேட் லிமிடெட் மேல டிஸ்கிரிப்ஷன்லயும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் நாங்க வந்து கண்டிப்பா எங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் அண்ட் சோஷியல் மீடியா ஃபாலோவர்ஸ் பண்றதுக்கான லிங்க்ஸையும் கொடுத்துருப்போம்.